அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு தியாகம் என்பதே ரமதான். இந்த தலைப்பில் பேச இருக்கிறோம். அனைவரும் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தியாகமான இந்த ரமதானுடைய எல்லா சிரமத்துக்கும் பகரமாக இம்மையிலேயும் மறுமையிலேயும் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வெற்றியை தந்து நாம் எல்லாம் பெறக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشكرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்லவனை போற்றியவன் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி புனிதமான ரமதான் மாதத்திலே 3வது நோன்பை வைத்து நாம் எல்லாம் அல்லாஹுடைய தொடர்பிலே, அல்லாஹுடைய இபாதத்திலே தராவியாக்களை தொழுது, அத்தமிழ் குர்ஆனை ஓதி, தான தர்மம் செய்து எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய நோன்பை நாம் எல்லாம் பிடித்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே நம்ம தியாகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லோருடைய அனைத்து நோன்புகளையும் கபூல் செய்து மீதமுண்டான எல்லா நோன்புகளையும் நோக்கக்கூடிய சக்தியையும் தக்குவாவையும் இஹ்லாஸையும் நமக்கு தந்தல் புரிவானாக. எல்லா தராவியா தொழுவதற்கும் ஆரோக்கியத்துடனே தக்குவாவான இஹ்லாஸான வாழ்க்கை தந்து அந்த தராவியம் பேணுதலான முறையிலே நம்ம தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் குர்ஆன் இறங்கப்பட்ட திருமறையை ஓதி ரமதானை கழிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அனைவரும் தந்தல் புரிவான. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு மாதம் ஒரு தியாகமான மாதமாக இருக்கிறது. ரமதானே தியாகம் என்பது ரமதானாக இருக்கிறது. நம்மெல்லாம் வளமையான முறையிலே சாப்பிடக்கூடிய நேரங்கள், அது மாதிரி நம்முடைய பொழுதுபோக்குகள், நம்முடைய என்ஜாய் எல்லாம் போகக்கூடிய இந்த காலகட்டத்திலே அனைத்து நிலைமையும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு மாதமாக நாம் எல்லாம் கடைபிடித்து வருகிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டிய 3 மணி 4 மணிக்கு எழுந்து சாப்பிட்றோம். பிற சகோதர மக்கள் கேட்கின்ற பொழுது எப்படி தூங்கிட்டே சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க. எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி குடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இவ்வளோ கடினமாக இருக்குது ரமலான். ஆனால் நம்ம எல்லா ரமலானுடைய செயல்களையும் அல்லாஹ்வுக்காக பொறுத்து தியாக உணர்வோடு கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். அந்த 4 மணிக்கு எழுந்து விடுகிறோம். தராவியா நோம்பெல்லாம் திறந்து அந்த கஷ்டத்தோடு நோயாளிகள் சிரமப்பட்டு நிற்க முடியாமல் நாமெல்லாம் இந்த தராவியா கஷ்டமான முறையிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுக்கு வேண்டி சந்தோஷமாக தியாக உணர்வோடு நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வயதானவங்க, பிள்ளைய, சின்ன குழந்தைய நீ நோன்பு வைக்கண்டான்னு சொன்னாலும் இல்லை, என்னை கூப்பிட்டு விடு, நான் நோன்பு வைக்கணும், நோன்பு வச்சு தான் இருப்பேன், நோன்பு வைக்கணும்னு சொல்லி 4 வயசு 3 வயசு 5 வயசு சிறிய பாலகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைத்து அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கிறோம். நம்மான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தியாகம் என்பது இஸ்லாத்தில் புதுதல்ல. இஸ்லாம் என்பதே ஒரு தியாகம்தான். தியாகம் என்பதே ஒரு குர்பான் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான் மாதத்திலே பத்ர் யுத்தம் என்று சொல்லி அவங்க அந்த யுத்தம் கலந்து கொண்ட நிகழ்வெல்லாம் நம்மெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தியாகமான ஒரு போர் பத்ரி போர். அப்படிப்பட்ட அவங்களுடைய இஹ்லாஸான தக்வாவான அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியை அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மிகப்பெரிய சான்றுதான் பத்ர் யுத்தம். எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய தியாகம் எவ்வளவு மிகப்பெரிய தியாகம். அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பத்ர் யுத்தத்தில் உஹது யுத்தத்தில் கலந்து கொண்ட மிகப்பெரிய சஹாபியாக இருந்தார். அப்துல்லாஹி இப்னு அம்ர் உஹது யுத்தத்தில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடனே அவங்க ஜாபர் ரலியல்லாஹு தஆலா மகனாட்ட சொல்கின்றார். 9 பெண் பிள்ளைகள் ஒரு மகன் ஜாபர் ரலியல்லாஹு தஆலா மகனாட்ட சொல்கின்றார், நான் போருக்கு செல்கிறேன், நல்ல முறையிலே என் பெண் குழந்தையை நல்லா கவனிக்க வேண்டும், அவங்களை கரை சேர்த்த வேண்டும், நல்ல இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்கு தக்வாவான முறையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று வசியத்து செய்து புகாரி திருமதி போன்ற கிதாபு ஹதீஸ் வேதங்களை குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார்கள், பதிவிடப்பட்டிருக்கிறது. அழகான முறையிலே அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாய் விடுகின்றார்கள். உடனே அனைவர்களும் கொத்தி வச்சிருக்கின்றார்கள், மூடி வச்சிருக்கின்றார்கள். அதை திறந்து பார்ப்பதற்கு விடாமல் ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்கள மலக்குமார்களுடைய ரக்கையில பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அவங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொல்லுவாங்க, ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அவங்களே உன்னுடைய தந்தை அல்லாஹ் இடத்திலே திரையில்லாமல் பேசி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யார் இடத்துல பேசுகின்ற போதும் திரையோடு மறைவோடு தான் பேசக்கூடிய ஆற்றல் உடையவன். அதை நம்ம பார்க்க முடியாத ஒரு சக்தி இழந்தவனாக இருக்கிறோம். அவனுடைய நேரடியாக இருந்து பார்க்கக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். ஆனால் ஜாபர் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹுவும் அப்துல்லாஹி இப்னு அம்ர் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஜாபரே உனக்கு என்ன ஆசையாக இருக்கிறது, நீ சொர்க்கத்துக்கு வந்துட்டாய், உனக்கு என்ன தேவை? நம்மெல்லாம் சொல்லுவோம், என்னுடைய மக்கள் துனியாவில் மேரேஜ் முடிக்காமல் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் திருமணம் ஆகணும், என்னுடைய ஒரு மகன் அவனுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கணும், பரக்கத்து கொடுக்கணும் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈமான்தாரிகளே, நோம்பாரிகளே, அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமானை பாருங்கள், அவங்களுடைய தியாகத்தை பாருங்கள், அவங்களுடைய உண்மையான தியாகமான சொல்ல பாருங்கள். அல்லாஹ்வே, நான் மறுபடியும் உலகத்துக்கு போக வேண்டும், துனியாவுக்கு போக வேண்டும், போய் இது மாதிரியே நான் யுத்தம் செய்து ஷஹீதாகி மறுபடியும் உங்கள்கிட்ட வரணும், மறுபடியும் யுத்தம் செய்யணும், மறுபடியும் ஷஹீதானோம், இதுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தான் சொல்லுவான், அது சாத்தியமாகாத, நீ தான் எங்கிட்ட சொர்க்கத்துக்கு வந்துட்டாயே, சொர்க்கத்துக்கு வந்தால் மறுபடியும் பூமிக்கு எப்படி அனுப்புறது, வேறு எதையாச்சும் கேளு. அப்படி கேட்பாங்க, இந்த செய்தியை என்னுடைய மானாருக்கு எத்தி வைங்க அப்படின்ட்டு அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா இடத்துல சொல்லுவோம், கோரிக்கை வைப்பாங்க. அப்போது தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூலமாக இந்த செய்தியை ஒப்படைத்து மகனாருக்கு எத்தி வைப்பாங்க. ஏராளமான அந்த தியாக உணர்வுகள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாங்க, நோன்பு வச்சுட்டு இருப்பாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்கள் என்னோட தான் இன்றைக்கு நோன்பு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வருவாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷஹீதாக்கப்படுவாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சஹாபா பெருமக்கள், அவுலியா பெருமக்கள், முன்னோர்கள் எவ்வளோ தியாகத்தோட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட தியாகம்தான் நம்முடைய இஸ்லாமினுடைய தியாகம், ஈமான்தாருடைய தியாகம், நோம்பாருடைய தியாகம். நோம்பை வைத்து கொண்டு கடினமான வெயிலில் மார்ச் ஏப்ரல் எல்லாம் கோடை காலம், அந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடிய அந்த கடினமான வெப்பமான அந்த நேரம். அது மாதிரி ஏராளமான வகையான சிரமங்கள், வேலை பழுதுபாடு, அது மாதிரி நோயால் நம்மளெல்லாம் கவலைப்பட்டிருக்கிறோம். பிரசவ சூர்வம் வைக்க இல்லாமலாம் நோன்பு கழிச்சு கஷ்டப்படுகின்றார்கள். அது மாதிரி பலவிதமான கஷ்டங்கள், சிரமங்கள், பலவிதமான வேதனையோடும் பலவிதமான சிரமத்தோடும் தியாக உணர்வோடு தான் நோன்பு வைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுக்காக வண்டியை சகித்து கொண்டு கோபத்தை விழுங்கக்கூடியவங்களாக, கோபம் வந்தாலும் அல்லாஹ் பவனையை சகித்து ஆனால் சாயும் என்று சொல்லி வாழக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். கோபத்தை சகிக்கிறோம், அது மாதிரி தாகத்தை சகிக்கிறோம், பசியை சகிக்கிறோம். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. முன்னாடியே எவ்வளோ பெரிய பிரியாணி இருந்தாலும் நாம் எல்லாம் கண்டிப்பாக அதை சாப்பிட மாட்டோம்.
நோம்பாளியை என்ன தான் கையில் கொடுத்தாலும் நீங்கள் போய் சாப்பிடுறது தேவையுள்ளது சாப்பிடுங்கன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாக்களை கொடுத்தாலும் அவங்க அந்த காரியத்தை சாப்பிட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அது மாதிரி அழகான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஐவரை கஷ்டப்பட்டு தொழுகக்கூடிய பள்ளியெல்லாம் எல்லா பள்ளியும் நிரம்பக்கூடிய மக்காவளையெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ஹஜ்ஜை விட கூட்டம் அதிகமான மக்கள் அங்கே இபா செய்து கொண்டிருக்கின்றார். எதற்காக வேண்டி? தியாக உணர்வோடு அந்த ரமதானை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரமதான் புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய இந்த நாள் எல்லா சிரமங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் பொறுக்கிறேன், உனக்காக வேண்டி சகிக்கிறேன் என்று அவனுடைய புறத்து அவன் பக்கமே நம்ம அர்ப்பணம் செய்கின்ற பொழுது நமக்கு அப்படியே அது இன்பகரமான வாழ்க்கை ஆகிவிடுகிறது. இன்பகரமான வாழ்க்கை, சொர்க்கமான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, அதுவே போதும் என்ற மனம். அல்லாஹ்வை எவ்வளோ சிரமம் இருந்தாலும் 30 நோன்பு நாங்கள் வைக்க வேண்டும், 30 தராவியாக தொழக வேண்டும், என் கையில் காசை இல்லாட்டியும் எப்படியாவது தான தர்மம் செய்ய வேண்டும், எப்படியாவது உம்ராக்காவது நோன்பு நாளில் உம்ராக்கு போன ஹஜ்ஜுடைய அந்த சிறப்புடைய அந்த நன்மை இதெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆயிரம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் தியாகத்தோடு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை மற்ற காலங்களை போன்று ஆகாமல், ரமதான் என்று சொன்னாலே நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட், பரிசு, அதை ஒருபோது நம்ம வீணாக்காமல் ஒரு நொடி கூட வீணாக்காமல் நம்ம தஸ்பீகை கொண்டும் குர்ஆனை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்வுடைய தான தர்மத்தை கொண்டும் பொறுமையான வாழ்க்கை கொண்டும் போல் சொல்லாத, பொய் சொல்லாத, சண்டையிடாத எல்லா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பொருத்தமான நோன்புகளாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் எப்படி தியாகத்தோடும் தக்வாவோடும் பேணுதலோடும் சஹீபுத்தன்மையோடும் இஹ்லாஸோடும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எடுத்து நோன்பு வைத்து சாதனை படைத்து அந்த உலகத்தை விட்டும் சென்றடைந்தார்களே, அப்படிப்பட்ட நல்லோருடைய கூட்டத்தை நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அனைத்து சகோதரர்களும் நமது வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லோரும் துஆ செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹுவே இந்த ரமதானுடைய மாதத்துடைய பரக்கத்துக்கு ரஹ்மத்தான அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திகி யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹுவே எல்லோருக்கும் ரஹமத்தை தந்து அருள்வாயாக, எல்லோருடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து தருவாயாக, எல்லோரும் வியாபாரங்களை பரக்கத்தாக்கி தருவாய். உங்களுடைய பிள்ளையெல்லாம் பரீட்சையிலே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எல்லாம் பரீட்சை நாட்களாக இருக்கிறது. அந்த பரீட்சை நாட்கள் வந்து பொருட்படுத்தாமல் நோன்பு வச்சு எழுதுகின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள். அல்லாஹ்வே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. படித்துக்கொண்டு நோன்பு வைத்துக்கொண்டு பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நல்ல யாவசக்தியோடு எல்லா விடைக்கும் கேள்விக்கும் பதில் எழுதக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நல்ல மார்க் பெற்று அவங்களுடைய அந்த வரக்கூடிய வாழ்க்கை நல்ல பட்டதாரிகளாக, நல்ல வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடியவர்களாக, தீன் உள்ள பிள்ளைகளாக, சாலிகங்களாக மக்களை ஆக்கிய உரிவானாக. தாய்மார்கள் பெற்றோர்கள் நோன்பை வைத்து கொண்டும் அந்த இரவென்று பார்க்காம பகலை போல் எழுந்து சமையலை ஆக்கி நோம்பாளிகளுக்கு உணவுகளை வழங்கின்றார்களே, சகரு நேரங்களை உணவை வழங்கிய தாய்மார்களுக்கு யாவது ஆரோக்கியத்தை கொடுத்தவங்க பாவம்லாம் மன்னிப்பாய் ரஹ்மானே. பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வே ஒன்றும் சுகம் இல்லாத பெற்றோர் வயதானவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், மிகவும் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வே ஒன்றும் இல்லை, அவங்க வியாதியினால் கஷ்டப்படுகின்றார்கள். அவங்களுக்கு ஒன்று கண்டு போகிறதுக்கு சிரமமான எழுந்து போகக்கூடிய சிரமமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மருந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, நோன்பு வைக்காத ஒரு கவலையாக இருக்குது. அல்லாஹ்வே பெற்றோர்களுக்கெல்லாம் நீங்களுடைய சுகத்தை கொடுத்து பாவமெல்லாம் மன்னித்து கலிமாவை சொல்லி எங்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் சேர்த்த முகத்தோடு யா அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்துள்ள மௌத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்து அருள்வானாக. அந்த ரமதானுடைய ரையான் என்று சொல்லக்கூடிய சுகுண லோகத்தை எங்கள் எல்லாம் புகழ வைப்பாயாக, நுழை வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.